தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் மாட்டுப் பொங்கலையொட்டி மாடுகளை அலங்கரித்து பொங்கலிட்டு வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரத்தில் மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது. மாதவரம், செட்டிமேடு பகுதிகளில் மாட்டு வண்டியில் அமர்ந்து உற்சாகமாக ஊர்வலம் சென்றனர். நெல்லை அருகே முன்னீர்பள்ளம் கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் விழா நடைபெற்றது. விவசாயிகள் பலர் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி நெற்றியில் சந்தனம் குங்குமம் பூசி அழகுபடுத்தினர். இன்னைக்கு காலையில எந்திரிச்சு மாடுகள்லாம் குளிப்பாட்டி அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு 3 தலைமுறையாக நாங்கள் மாடுகளை வச்சு தான் நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம். அதை செய்கிறதுனால செல்வம் பெருகுது. மாடுகளுக்கு ஒரு நன்றி அது எங்களுக்கு தொழிலாக அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம். கும்பகோணம் திருவிடைமருதூர் அருகே கோவிந்தபுரத்தில் 800க்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. ஓம் பாபத்வம்சன்யே நமஹ ஓம் ஓம் வந்தியாயை கண்டகலிதம் கிருஹ்யதாம் கிருபயாமயே. தூத்துக்குடியில் கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சந்தனம் குங்குமமிட்டு வஸ்திரம் மற்றும் மாலைகள் அணிவித்து வழிபாடு செய்யப்பட்டது. எங்கள் கோசாலையில் 63 நாட்டு மாடுகள் இருக்கிறது. அதுலேருந்து 12 இன நாட்டு மாடுகள் வச்சுருக்கேன். இது எல்லாமே கண் தெரியாத மாடுகள், வயதான மாடுகள், ஊனமுற்ற மாடுகள், நியூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பை அதாவது பலனடையக்கூடிய இனிமேல் பருவத்துக்கு வரக்கூடிய இல்ல மாடுகளாக எடுத்து பராமரித்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். எதனால் அதை பராமரித்து பாருங்கள், அந்த இனத்தில் பால் மட்டும்தான் முக்கியம் கிடையாது. அதில் வரக்கூடிய சாணம், கோமியம், அதை நம்மளுக்கு விடக்கூடிய காற்று கூட நம்மளுக்கு பயன் கொடுக்குது. அது ஆக்சிஜனே, பியூர் ஆக்சிஜனே வெளியே கொடுக்குது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் பூசி படையலிட்டு வழிபட்டனர். மாடுகளை சுற்றி குழந்தைகள், பெரியவர்கள் பொங்கலோ பொங்கல் என முழக்கம் எழுப்பி உற்சாகம் அடைந்தனர். புதுக்கோட்டையில் மாடுகள், ஆடுகள் மட்டுமின்றி வீட்டின் செல்ல பிராணியான நாய்க்கும் சந்தனம் குங்குமம் பூசி அழகுபடுத்தினர். பின்னர் மாடுகளுடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.